விழுப்புரத்தில் சாலையில் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண்ணை திமுக ஒன்றிய செயலாளர் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளராக உள்ளவர் சந்திரசேகரன். இவருடைய அண்ணன் ராஜா என்பவர் விழுப்புரம் நகர பகுதி தனலட்சுமி கார்டனில் வசித்து வருகிறார். இந்நிலையில் ராஜா அவரது காரை அவரது வீட்டிற்கு பக்கத்து தெருவில் உள்ள பல் மருத்துவமனை அலுவலகம் முன்பாக தொடர்ந்து நிறுத்தி வந்துள்ளார். இதனால் அங்கு நிறுத்த வேண்டாம், குடியிருப்பவர்களுக்கு மருத்துவமனைக்கு வருவோர்களுக்கு இடையூறாக உள்ளதாக பல் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் பலமுறை தெரிவித்துள்ளனர். ஆனால் அதனை பொருட்படுத்தாத ராஜா தொடர்ந்து காரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு 2 காரை விட்டுவிட்டு எடுக்காததால் காரை எடுக்கும்படி 2 நாட்களுக்கு முன்பு அங்கு பல் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியரான மகேஸ்வரி ராஜாவிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜா பல் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியரை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளார். சம்பவம் காரணமாக பாதிக்கப்பட்ட பெண் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பாதிக்கப்பட்ட பெண் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பெண் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் அங்கு அருகில் உள்ள வீட்டில் சிசிடிவி பதிவாகியுள்ளது. தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.